ஒரு வாக்காளர் ஒரு ஓட்டு தான் போடணும் என்பது விதி. அதுக்கு மேல போடப்படுற ஓட்டு கள்ள ஓட்டுன்னு சொல்லுவோம். ஆனா ஒரு நபர் 2 ஓட்டு போட தேர்தல் ஆணையமே அனுமதி கொடுத்திருக்காங்கன்னா நம்ப முடியுதா? ஒரு நபருக்கு பதிலா இன்னொரு நபர் ஓட்டு போடுற பதிலி வாக்குப்பதிவு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எல்லோருக்கும் பொருந்தாது. ராணுவம் போன்ற பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபட்டிருக்கவங்க அவங்களுக்கு பதிலா இன்னொரு தர ஓட்டு போட வைக்கிற முறைக்கு பேர் தான் பதிலி முறை. கிளாசிஃபைட் சர்வீஸ் வோட்டர்ஸ்னு அழைக்கப்படுற சேவை வாக்காளர்கள் தான் இந்த முறையில ஓட்டு போட முடியும். பதிலி அல்லது ப்ரோக்சி ஓட்டிங்னு இந்த முறை அறியப்படுது. கிளாசிஃபைட் சர்வீஸ் வோட்டர்ஸ் தங்களோட ஓட்டை தபால் மூலமாகவோ அல்லது இன்னொரு நபர் மூலமாகவோ ப்ரோக்சி ஓட்டிங் வாயிலாகவும் செலுத்த முடியும். தங்களுக்கு பதிலா வாக்களிக்க வேண்டிய நபரை அவங்க முன்கூட்டியே பதிவு செய்யணும். அப்படி நியமிக்கப்படுற வாக்காளர் தங்களோட ஓட்டையும் போட்டுட்டு குறிப்பிட்ட சேவை வாக்காளரோட ஓட்டையும் சேர்த்து போடலாம். இந்த ஓட்டு போடுறதுக்கான வாக்காளர் பட்டியல் தனியா இருக்கும். பதிலி வாக்கு போடுற நபருக்கு நடுவிரல்ல மை வைப்பாங்க. அவங்களோட ஓட்டு போடும்போது ஆள்காட்டி விரல்ல மை வைக்கிறதுல குழப்பம் ஏற்படக்கூடாதுன்னு இந்த முறை கடைபிடிக்கப்படுது. 17A பதிவேட்டில் பதிலி வாக்காளர் எண்ணை பதிவு செஞ்சுட்டு அந்த வாக்காளர் எண்ணை பதிவு செய்யும் போது வேறுபடுத்தி காட்டுறதுக்காக பிரேஸ்லெட்ல PV, அதாவது ப்ரோக்சி ஓட்டிங் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. 7 கட்டங்களா நடக்க இருக்க தேர்தல்ல 100% வாக்குப்பதிவு நடக்கணும்னு தேர்தல் ஆணையம் பல கட்ட முன்னேற்பாடுகளை செஞ்சிட்டு வராங்க. ஓட் ஃப்ரம் ஹோம், தபால் ஓட்டுகள் மாதிரியான பல கட்டங்கள்ல வாக்குகள் சேகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.